இந்த 5 குணங்கள் இருந்துச்சு அப்படின்னா, சாமி உங்க உடம்புல வராது. அதத்தான் நான் அறிஞ்சத. உண்மையா நடந்தது, நிகழ்ந்தது. அதனால சாமி வராம அவர்கள் பட்ட பாடு, அந்த நிகழ்வ உண்மையான அடிப்படையில அறிவு நண்பர்களுக்கு நடந்தத பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரி, அது என்ன குணம்? சாமி வர்றதுக்குன்னு ஒரு சில தனிப்பட்ட குணம் வேணுமா? எல்லா பிள்ளைகளும் தான் பிள்ளைக தானங்க. 10 பிள்ளை இருந்தாலும், நல்லவனா இருந்தாலும், கெட்டவனா இருந்தாலும் என் பிள்ளை தானே. அப்ப என் பிள்ளைகிட்ட நானு குணம் பார்த்தா நான் இறங்குவேன். குணம் பார்த்தா என் பிள்ளைய தொடுவேன். நியாயமான கேள்வி. நியாயமான கேள்வி. சரி, ஒரு 10 பிள்ளை இருக்கு. 10 பிள்ளையில இந்த நாட்ட அரசு ஆளணும். அந்த 10 பிள்ளையில ஒரு பிள்ளைக்கு பட்டம் சூடணும். நல்லவன உட்கார வைக்காம கெட்டவன உட்கார வச்சா அந்த நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்குமா? அல்லது நல்லது நடக்காதா? அதோட அடிப்படையில தான் சாமி குணங்கள தேர்ந்தெடுக்கும். சரிங்க. அப்படி என்ன குணம் இருந்தா சாமி வராது? நல்ல குணம். அது சொல்ல தேவையில்ல. எல்லா மக்களும் நன்மக்கள் தான். சூழ்நிலைகள், ஆசைகள், பேராசைகள் அந்த மக்களுடைய பிறக்கும்போது எல்லாருமே நல்ல மக்கள் தான், நன்மக்கள் தான். சரிங்க. அப்படி என்ன குணம் சொல்லப் போறீங்க? அப்படி என்ன 5 குணம்? சாமிக்கே பிடிக்காத குணம் 5 குணம். அப்படி என்னங்க குணம் சொல்லப் போறீங்க? சொல்லுங்க, நாங்களும் கேட்கிறோம். அப்படின்னு கேட்கிற பெருமக்களுக்கு சொல்றேன். முதல் குணம். முதல் குணம் என்ன அப்படின்னா, ஒரு சாமி என்னைய தொடாம, என்கிட்ட இருக்கிற குணம் சரியில்லாம, என்கிட்ட எது மாதிரி குணம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த சாமி என்னைய தொடாது அப்படின்னா, நானு பல உயிர்களை நான் எப்படி பல உயிர்களை எடுக்கிற ஒரு மகா பாவியா இருக்கேன்னு வைங்க. புரியிற மாரி சொல்லுங்க. எப்படி சொல்றது அப்படின்னா, நெறைய ஈ மொக்கிதுன்னு ஈயெல்லாம் கொல்றேன். நான் ஒரு கடை வச்சிருக்கேன். ஒரு கடையில இந்த ஈயெல்லாம் முக்கிது. அந்த ஈயெல்லாம் நான் கொல்றேன், கொல்லணும். அந்த ஈ வராம பாதுகாக்கிறது ஒண்ணு. அந்த ஈக்கள் எல்லாத்தையும் நான் கொல்றேன் அப்படின்னு அந்த உயிர்கள காவு வாங்குற அந்த ஒரு குணம் இருக்குல்ல, அது ஒண்ணு. உயிரினங்கள உயிரினங்கள் எந்த உயிரினங்களாக இருந்தாலும் அந்த உயிரினங்கள ஒரு பறப்பன, ஊர்வன, நடப்பன அது மாதிரியான சின்ன சின்ன பறவைகள்ல இருந்து, அதே சமயம் சின்ன சின்ன விலங்குகள்ல இருந்து இது மாதிரியான உயிரை கொல்லும் ஒரு குணம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த மகா பாவம் என்னைய சாடி நிக்கிறதுனால அந்த சாமி என் மேல வராது. ஏங்க அப்படி பார்த்தா நான் வேலை பார்க்குறேன், ஒரு தொழில் செய்றேன், ஒரு ஒரு அசைவம் கடையில வேலை பார்க்குறேன். அப்ப அந்த அசைவம் சார்ந்த ஒரு சில நிறைய உயிர்கள நான் எடுக்கிறேனே, அப்ப அந்த நேரத்தில அதனால எனக்கு அது தொழில் ரீதியா நான் செய்றேனே, அப்ப அது எனக்கு வராதா? அப்படின்னு ஒரு சில பெருமக்கள் கேட்கலாம். அது போன்ற பெருமக்களுக்கு வருமா அப்படிங்கிறது என்னைய பொறுத்தளவு சந்தேகம் தான். தொழிலாக இருந்தாலும், அந்த தொழில்ல ஒரு உயிர கொன்னு, அதிலிருந்து நான் அத செய்றேன். அதிலிருந்து நான் வருமானம் கிடைக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தெய்வத்துக்கு ஆகாது. தெய்வம் அருள் பார்வை விட்டு விலகிறது. தெய்வத்துக்கு ஆகாது. அந்த தேகத்த தேர்ந்தெடுக்காது. சரிங்க. இது ஒரு குணம். 2வது குணம். வேற என்ன குணம்? அடுத்தவனுக்கு சத்தியமான பிள்ளைகளுக்கு தீய வினைகள, பில்லிகள, சூனியங்கள, செய்வினைகள, ஏவல்கள நான் செய்றேன். நான் செய்ய முற்படுறேன். நான் இருக்கேன் அப்படின்னா, நான் சத்தியமான வழியில பயணிக்காம, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு, இது மாதிரி தவறான செயல்கள, தவறான சத்தியமான மக்களுக்கு எதிராக நான் தவறு செஞ்சிடுறேன். அதனால அவங்க பாதிக்கப்படுறாங்க. அந்த பழி பாவம் என்னைய சாடி நின்னுச்சு அப்படின்னா, அந்த சாமி எனக்கு வராது. என் உடம்ப தேர்ந்தெடுக்காது. பில்லிக்கும், சூனியத்துக்கும், செய்வினைக்கும் யாரு துணை போறாங்களோ, அந்த துணை போற அந்த தேகத்த அந்த சாமி தேர்ந்தெடுக்காது. சரி இல்லங்க. எனக்கு அது நியாயமா இருக்குங்க. என் குடும்பம் பாதிக்கப்பட்டுருச்சு. அதனால நான் அத செஞ்சேன். உங்க குடும்பம் பாதிக்கப்பட்டாலும், அத நீங்க திருப்பி செய்யக்கூடாதுல்ல. உங்க குடும்பம் பாதிக்கப்பட்டு ஒரு தவறு, ஒரு பாவத்த உங்களுக்கு எதிரானவங்க செஞ்சுட்டாங்க. அதுக்கு தண்டனை காலம் அவங்களுக்கு குடுக்கும். அது எனக்கு செஞ்சுட்டாங்கன்னா, அவங்க செஞ்ச தண்டனைய நான் திருப்பி செஞ்சேன் அப்படின்னா, அந்த பாவத்துக்கு நானும் ஆளாக்கப்படுவேன். அதுபோன்ற அந்த தேகத்த அந்த சாமி தொடாது. சரிங்க. இது 2. 3வது குணம் என்ன அப்படின்னா, தெய்வ நிலை அறியாம
தெய்வத்தை சக்தி எரியாம, தெய்வத்தோட மேன்மை எரியாம, சாமிய குறைச்சு மதிப்பிடுறது. பக்தி அப்படின்னு அந்த பக்தி மேல நாட்டம் இல்லாட்டாலும், பக்தியா இருக்கிற மக்கள சோதிச்சு, எள்ளி நகையாடி, அவங்கள ஒரு மாதிரியா ஒரு தோற்றத்தை உருவாக்கி, அவர்களெல்லாம் அறிவில்லாதவர்கள் அப்படிங்கிற மாதிரி, தெய்வத்தை பேரொன்று கொண்டு நேசிக்கிற பெருமக்களை காயப்படுத்தி இருக்கிற தெய்வ நம்பிக்கையே இல்லாத நாத்திக உடம்ப தெய்வம் தொடாது, அந்த மேனிய தேர்ந்தெடுக்காது. சரிங்க. 4வது குணம் என்ன? 4வது குணம், எந்த குணம் என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா, அந்த தெய்வம் என்னைய தேர்ந்தெடுக்காது. 4வது குணம் என்ன அப்படின்னா, ஒரு சாமி இருக்கு. அந்த சாமிய வச்சு நானு நிறைய தீய வினைகளை செய்றேன். ஒரு தெய்வ சக்தி இருக்கு. என் மேல வரல. ஆனா இருந்தாலும் அந்த அருள் பார்வை எனக்கு அந்த தெய்வத்தோட ஆசி கிடைக்குது. அந்த தெய்வத்த வச்சு நான் நிறைய தீய வினைகளுக்கு, தீய என் செயல்களுக்கு நான் அந்த சாமிய வச்சு நான் ஒரு சில விஷயங்கள் செஞ்சு குடுக்குறேன் அப்படின்னா, இந்த தேகத்த, அதாவது யாருடைய கண்ணீருக்கு, யாரு கருமாயத்துக்கு, கஷ்டத்துக்கு ஆளாக்கப்படுற நான் செய்யல. என்கிட்ட இருக்கிற பணபலம், பொருள் பலம், என்கிட்ட இருக்கிற ஒரு சில சக்திய வச்சு நான் அந்த செஞ்சு அவர்கள கஷ்டப்படுத்தி நான் ஒரு நிலைக்கு, ஒரு இழிநிலைக்கு நான் ஆளாக்குறேன் அப்படின்னா, இந்த தேகத்த எந்த தெய்வமும் தொடாது. சுருக்கமா சொல்லப்போனா, அடுத்தவனுடைய கண்ணீருக்கு, கருமாயத்துக்கு, கஷ்டத்துக்கு நான் ஆளாகிறேன் அப்படின்னா, அந்த சாமி இந்த தேகத்த தொடாது. சரிங்க. 5வது குணம் என்ன? 5வது குணம் என்ன அப்படின்னா, சுத்தம். அசுத்தமாவே 4 இருக்கிறது. காலத்துக்கு இருக்கிறது. ஒரு ஆலயம்னால ஆலயத்துக்குள்ளேயே அசுத்தமா இருக்கிறது. ஒரு அந்த தெய்வத்தின் மேல ஒரு 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 அச்சம் இல்லாம, அந்த தெய்வம்ங்கிற ஒரு மரியாதை இல்லாம, மதிப்பு வைக்காம, இடம், பொருள் ஏவல் இல்லாம, எல்லா இடங்கள்லயும் ஒரு அசுத்தமான ஒரு நிலைய, ஒரு செயல, ஒரு எண்ணத்த, ஒரு நெனப்ப விதைச்சுக்கிட்டே இருக்கிற இடத்தையும் சேர்த்து அசுத்தப்படுற ஒரு குணம், அசுத்தப்படுத்துற குணம் எனக்கு இருந்துச்சு அப்படின்னா, அந்த தேகத்த அந்த தெய்வம் தொடாது. அதாவது சாமி வர்றதுக்கு குணங்கள் சரிங்க. இந்த 5 குணம் சொல்லிட்டீங்க. அப்ப நல்ல குணங்கள் இதெல்லாம் இந்த அந்த 5 குணமும் என்கிட்ட இல்லங்க. அப்ப என் மேல சாமி வந்துருமா? நீங்க சொன்ன 5 குணமும் இல்ல, என்கிட்ட சாமி வந்துருமா? அப்படியும் இல்ல. சாமி வர்றது அப்படிங்கிறது, தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது அந்த சாமி முன்னாடியே நிர்ணயிக்கப்பட்ட ஒண்ணு. இந்த தலைமுறை காலங்கள்ல இந்தந்த பிள்ளைக மேல தான் நான் தொட்டு ஆடுவேன். அப்படின்னு முன்னாடியே நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. இந்த வாரிசு, இந்த விருத்தி இது வழியா அப்படின்னு அது நிர்ணயிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, அப்பன், பாட்டன், தாத்தன், ஓட்டன், மகன், பேரன் அப்படிங்கிற மாரி அது ஆடி போகும். அந்த சாமி ஏற்கனவே இந்த காலகட்டங்கள்ல வாகனத்த மாத்தி எடுக்கிறேன். இந்த காலகட்டங்கள்ல எனக்கு விடிவு, விமோச்சனம். அப்ப என்னுடைய வாகனம் இது அப்படின்னு தெய்வம் எடுக்கிற முடிவு. 1000 குடும்பம் இருந்தா 1000 குடும்பமும் நல்லா தான் இருக்கும். 1000 குடும்பத்துல இது மாதிரி எந்த ஒரு 5 குணங்கள் பொருந்திய மக்கள் இருக்க மாட்டாங்க. அந்த 1000 குணத்தும் கொண்ட அந்த குலமக்களுக்குள்ள அந்த சாமி கொடுத்த அந்த சத்திய வாக்கின்படி அந்த வாகனம் அந்த சாமி தேர்ந்தெடுக்கும். 1000 குடும்பத்த காக்குற சாமி அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு கும்பல வருது அப்படின்னா, எப்படி அந்த வாகனத்த தேர்ந்தெடுக்கும்? அந்த வாகனம் எப்பேற்பட்ட வலிமை கொண்டிருக்கும்? அந்த மனுஷனோட உணர்வு, அந்த மனுஷனுடைய பண்பு, பந்தம், பாசம், அந்த மனுஷனுடைய அந்த வலிமை எப்படி இருக்கும்? எப்படி தயார்படுத்தி கொண்டு வரும்? ஒரு சில தலைமுறைகளுக்கு முன்னாடியே நிர்ணயிக்கப்பட்டு அந்த பிறக்க வைக்கிறதே அந்த சாமியோட தயவு தான். என்னுடைய வாகனம் பிறந்துருச்சு. அத வளர்த்தெடுக்கிறதே அந்த சாமி தான். காலம் வரும்போது உங்க மேல நிக்கிறது அந்த சாமி தான். ஆடுறது உங்கள சாமி தான். அது எல்லாத்தையும் செயல்படுத்துறது அந்த சாமி தான். தெய்வ விஷயத்துல இதெல்லாம் நம்புறவன் தான் அந்த சாமிய நெருக்கமா உணர முடியும். அப்ப ஒரு சாமி ஆடிங்கிறது ஏதோ ஒருத்தவங்க விபூதி போட்டாங்க, அதனால அந்த சாமி ஆடிட்டாரு வந்துருச்சுங்கிறது அர்த்தம் அல்ல, உண்மை அல்ல. விபூதியே போடலாட்டாலும் அந்த சாமியாடி மேல அந்த சாமி தான் வரும். காலம் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. காலம் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஒன்று. அதான் நீங்க உங்க சாமி உங்க மேல வர்றது. ஏதோ மறிச்சுட்டாங்க, அது செஞ்சு இது செஞ்சு சாமிய இறக்கிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஏத்துக்கவே ஏத்துக்காதீங்க. 100%
பிராடுத்தனமான கருத்து. அதெல்லாம் ஏத்துக்காதீங்க. என் மேல வந்த சாமி இன்னொருத்தர் மறிச்சு கட்டி ஆடிட்டார். அப்ப அந்த சாமி என்ன கண்ணு குருடா? அந்த சாமி செவிடா? அந்த சாமிக்கு சுய புத்தி இல்லையா? மனுஷன் செய்யறதுனால அந்த சாமி மாறிடுமா? அப்ப சாமிக்கு என்னப்பா அந்த இடத்துல மரியாதை? சனங்க இப்படித்தாங்க போட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ள தவறா புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தன் உள்ள சொந்தத்துக்குள்ள அடிச்சுக்கிட்டு குடிச்சுக்கிட்டு இருக்க காரணமே இதான். அவன் சாமியை அதை செஞ்சு ஆடிட்டானா அப்ப அந்த சாமி என்னப்பா செஞ்சுச்சு? சாமி அந்த இடத்துல சாமி பெருசா, அந்த சாமியை ஆட வச்ச மனுஷன் பெருசா? அதெல்லாம் தவறான நம்மளுடைய அனுமானம். அந்த நில அறிவு நண்பர்களுக்கு இருக்கக்கூடாது. ஒரு வாகனத்தை ஒரு உடலை தேர்ந்தெடுக்க மேல இறங்க அந்த சாமி மறுக்க தயங்கி நிற்க இது மாதிரி 5 காரணம் தான் இருக்கு. ஆனா சாமி இறங்குறதுங்கிறது அந்த சாமி ஏற்கனவே முடிவெடுக்கப்பட்ட ஒன்று. அதை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு சொல்லி இந்த பதிவை அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.